கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. கார்த்தி, சோ கார்த்தி லூசு நின்னு என்ன என்னங்க இங்க பாருங்க, நீங்க அந்த பொண்ணுகிட்ட பேசினது எனக்கு எந்த ஒரு விதமான கவலையுமே இல்ல. நீங்க நல்லா ஹான்னு சிரிச்சு சிரிச்சு எல்லாத்தையும் பேசுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏ லூசு, நீ ஏன் இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்க? எப்படி பண்ணிட்டு இருக்கேன்? நீங்க தான் என்ன இப்படி பண்ண வச்சீங்க சீனியர். ஓ, அப்போ உனக்கு நான் எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் பிரச்சனையே இல்ல அப்படிங்கிற? ஆமா, அப்படிதான் சீனியர். ஓ அப்படியா? நானும் பயந்துகிட்டே இருந்தேன், நான் வேற ஏதாவது பொண்ணுகிட்ட பேசினா நீ கோபப்படுவியோ நீ. அதான் நீ கோபப்பட மாட்டேன்ட்டிய, வேற என்ன? ஓ ஐசு, ஐசுங்க வா. எதுக்கு நம்மள கூப்பிடுறான்? இரு கரண் வாரேன். ஐசு, நீ இன்னும் கிளம்பலையா? சஞ்சய் எங்க போனா? அவன் பைக் எடுக்க போனான் கரண், அதனாலதான் நான் இதுல கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தேன். ஐசு சாப்பிட்டியா? என்ன கரனுக்கு கிறுக்கு முத்திட்டா? நான் சாப்பிட்டேன் கரண், நீ சாப்பிட்டியா? என்ன இந்த சீனியர் உண்மையாவே இப்படி பேசிட்டு இருக்காரு? நான் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன், நான் கோபப்பட்டா அவர் என்ன சமாதானப்படுத்த வேண்டியதானே, எதுக்கு இப்படி பண்றாரு? என்ன ஐசு, சஞ்சய் வர லேட் ஆகும் போல, பாரியா நான் உன்னை கொண்டு போய் அவங்க கிட்ட விட்டுருதே. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் கரண், நானே போயிருவேன். பாய்ஸ் போவோம். இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. சீனியர் என்ன பண்றீங்க நீங்க? சரி வா கரண், நம்ம போவோம். சாரி ஐஸ், அவர்லாம் உன் கூட வர மாட்டாரு, அவர் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தாரு, சீரியஸா எடுத்துக்கறாத. சாரி ஐஸ். ஓகே கார்த்தி, நீ கோபப்படாத. சரி ஐஸ், நம்ம பெறவு பாப்போம். சரி கார்த்தி. ஓய், என்ன இப்படி முறைக்கிற? உங்களை முறைக்கிறதோட விட்டுட்டேனேன்னு சந்தோஷப்படுங்க, இல்ல உங்களை உண்மையிலே அடிச்சிருப்பேன் சீனியர். நீ தானே சொன்ன நான் எந்த பொண்ணோட பேசினாலும் உனக்கு பிரச்சனை இல்லை நீ, அப்ப வேற என்ன? நான் சொன்னேனா நீங்க பேசுவீங்களோ? நான் அப்படிதான் சொல்லுவேன், நீங்க என்ன சமாதானப்படுத்தணும். அப்ப உங்களுக்கு பொண்ணோட பேசணும்னு ஆசை தானே? ஏய் பக்கி, அவ எனக்கு ஒரு சிஸ்டர் சரியா, அதனாலதான் ஒத்தையில நின்னாலே சரின்னு கூப்பிட்டு பேசினேன். நீ வேற இப்படி சொல்லிட்டியா? நானே எந்த பொண்ணுகிட்டையும் போய் பேச மாட்டேன். நான் பேசுற ஒரே பொண்ணு இந்த இவாதான், அதுவும் எனக்கு அத்தை பொண்ணுனால சரி உன்னை கொஞ்சம் கோவப்படுத்தி பாப்போமே அப்படின்னு நினைச்சேன். அதுக்குள்ள பக்கி. சரி, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், இனிமே என்னைக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னது மன்னிக்கிறீங்களா? இப்படி பண்ணதுக்கு காரணமே நீங்க தானே மேடம். போங்க சீனியர். சரிடே, அதெல்லாம் விடு. நாளைக்கு டூர் வர்றதுக்கு உங்க வீட்டுல பர்மிஷன் கட்டியா? போங்க சீனியர், அதை நினைச்சா வேற பயமா இருக்குது. எங்க அம்மா கேட்டா உடுவாவளா விட மாட்டாவளானே தெரியல. இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்ததுல இருந்தே நான் கேட்டா உடுவாவளா இல்ல மாட்டாவளானே எனக்கு சந்தேகமா இருக்கு. கேட்கவே பயமா இருக்கு, அதனால நான் நேத்திக்கெல்லாம் கேட்கவே இல்லை. ஏ லூசு, நீ ரொம்ப டீப்பா யோசிக்காத. என்ன பொறுத்தவரையில ஜெசியத்தை உனக்கு இதுக்கெல்லாம் விட்டுருவோம் தான் நான் நினைக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நடந்த சந்தோஷம் தான் சீனியர். நான் இன்னைக்கு போய் கேட்கணும்னு வச்சிருக்கேன், எங்க அம்மா விட்டா நல்லா இருக்கும். சரி சரி, கவலைப்படாத, அதெல்லாம் விட்டுருவாங்க. சரி வா போவோம். சரி சீனியர், வாங்க போவோம். இது அஞ்சலி, உன்கிட்ட அஜய் பேசிட்டானா? இல்ல டிஜேனி, அந்த கிறுக்கு இன்னைக்கு பேசுவான்னு நினைச்சேன், ஆனா அவன் பேசவே இல்லை. பேச வந்தா அவனை வந்து ஏசணும்னு நினைச்சேன், ஆனா அவன் பேசவே வரல என்கிட்ட. நான் பேசணும்னு நினைக்கிற நேரத்துல அவன் அவாய்ட் பண்ணிடுறான், பின்ன எப்படி என்னால அவன்கிட்ட போய் பேச முடியும்? சரி, அவனா பேச வந்தா பேசுதான், நான் போய் பேசினா பேச முடக்கான். சரி, அவனா இனிமே இன்னைக்கு என்கிட்ட பேச வரான்னு பாப்போம். ஆமாட்டி, நானும் கேட்டேன், எங்க அம்மா போன்ட்டாங்க. ஜாலிட்டி எங்க வீட்லயும் போட்டுட்டாங்க, கண்மணி வீட்லயும் ஓகே தான், ஆனா கார்த்தி வீட்ல தான் அவ இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். கேட்டா எப்படியும் போட்டுருவான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாட்டி, கார்த்தி வீட்ல எப்படியும் அவ கேட்டா அவளுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து போனா ரொம்ப ஜாலியா இருக்கும். அஞ்சலிக்கு
கிட்ட எப்படியாவது இன்னைக்கு பேசலாம்னு நினைச்சேன், பேச முடியலையே. இனிமே எப்படி அவகிட்ட பேச? எப்படி நான் இனிமே போய் டூர்ல வச்சுலாம் அவட்ட பேசினா அவ என்கிட்ட பேசவே மாட்டா. இனிமே என்ன பண்ண? அங்க நிக்கிறது அஞ்சலி செடி மாதிரியே இருக்கு. அவங்க 2 பேர் தான். ஏய் மச்சான், வண்டி இங்க நிப்பாட்டு, நான் இதுல இருந்து வீட்டுக்கு நடந்து போயிரலாம்ல. எதுக்கு அஜய்? நான் உன்னை கொண்டு வந்து வீட்ல விட்டுருவேன். லே பிரகாஷ், புரிஞ்சுக்கோல. அங்க அஞ்சலி நிக்கா, நான் வேற இன்னைக்கு அவட்ட பேசணும் நினைச்சு பேசவே முடியல. அவகிட்ட நான் போய் 2 வார்த்தை பேசிருந்தேன்ல, என்ன விஷயம் என்னதுன்னு சொல்லிருந்தேன். அப்ப சரில மச்சான், நாளைக்கு டூர்ல பாப்போம். சரில பிரகாஷ். சோ இப்ப அவகிட்ட போய் எப்படி பேச? பேசிதானே ஆகணும். சரி போய் பேசுவோம். அஜய் தானே வரான். எட்டி வா ஜெனி, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். எட்டி காத்து வாரேனல்ல. சாரி டி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களோ? இல்லடி காத்தி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்களே வந்தோம். சரி வா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். நம்ம ஆமாட்டி, வாங்க சீக்கிரமா போவோம். எட்டி அஞ்சலி, அங்க அஜய் உனக்குன்னு வெயிட் பண்றான் பாரு. காத்தி, அவன் வேற யாருக்கோ நிக்கறான்னு நினைக்கேன். சரி வாங்க நம்ம கிளம்புவோம். அப்ப சரி வாங்க போவோம். அஞ்சலி அஞ்சலி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு இவ்ளோ நேரமா அஜய் அஞ்சலி கிட்ட வந்து பேசுறதுக்கு? சரி விடுடி ஜெனி. அஞ்சலி, நான் உன்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும். நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எட்டி வாரீங்களா இல்லையா? எட்டி சரி, கொஞ்சம் அவளை என்கிட்ட பேச சொல்ல. நான் எனக்கு சொல்ல, அவ இவ்ளோ நேரம் உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சா. இப்ப பேச மாட்டேங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சீ, நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டி தூரப்பா. நானே போய் பேசுறேன் அவட்ட. அதத்தான் நானும் சொல்றேன். நாங்க கிளம்புறோம், நீங்க தனியா உட்கார்ந்து எவ்வளவு நேரம்னாலும் பேசிக்கோங்க. ஓ, நீ அப்படி சொல்றியா? அப்ப சரி நீங்க கிளம்புங்க. லூசு. எடி காத்து வா, நம்ம போவோம். எடி இருங்க, நானும் வாரேன். அஞ்சலி ஒண்ணும் தேவையில்ல, நீ அவங்கிட்ட நின்னு பேசிட்டே வா, ஒரு பிரச்சனையுமே இல்ல. நாங்க அங்க வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றோம். எடி நீங்க வெயிட்லாம் பண்ணாண்டா, நான் அவளை கொண்டு போய் வீட்ல விட்டுருவேன், நீங்க கிளம்புங்க. அப்ப சரி அஜய், நாங்க வாரோம். கிளம்புடி, காத்து வரட்டும். சரிதான் சரிதான். சரி அஞ்சலி, நாங்க வாரோம். பாய் அஞ்சலி. எடி நில்லுங்க, நானும் வாரேன். மேடம்க்கு என்னமா பிரச்சனை? என்ன வேணும்? சாருக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக என்கிட்ட இவ்வளவு நாள் பேசாம இருந்தியே, இப்ப திடீர்னு அதிசயமா வந்து பேசணும் மாதிரி இருக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, அதனாலதான் நான் இப்ப வந்து பேசுறேன். மேடம்க்கு ஏதோ பிரச்சனை போல, அதனால மேடம் என்கிட்ட இன்னும் பேச முடிக்கே. சரியா அஜய், தேவையில்லாம பேசாத. நான் உன்கிட்ட எப்பவும் பேசல, நான் உன்கிட்ட வந்து பேசுறேன், கால் பண்றேன். நீ என்னைக்காவது சரி எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கியா? இப்போ ஒரு வாரமாவே நீ என்கிட்ட இப்படிதான் இருக்க. என்ன சரி வை சரி இப்படிதான் சொல்ற. வேற ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்றியா நான் பேசுறதுக்கு? இவ்வளவுதானா? லே சிரிக்காத அஜய், எனக்கு கோவமா வருது. வேற நீங்க பேசுறதுக்கு என்னடே பதில் சொல்ல முடியும்? நீங்களா கேப்பீங்க, நீங்களா ஆன்சர் சொல்லிடுவீங்க. வேற நான் என்ன பண்ண? அப்படிதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும் என்னால? சரி அதை விடு. அப்ப ஏன் நான் பேசுற நேரத்துலலாம் நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போற? சரி நான் சொல்றேன், நீ கோவப்படக்கூடாது. சரி ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறம் நான் கோவப்படணுமா வேண்டாமாங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். சரி நான் சொல்றேன் என்னன்னு. அதாவது இப்பதான் கார்த்திக்கும் கரணுக்கும் உள்ள விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. எங்க அம்மாவும் அதை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க மாமா வந்து எங்க அம்மாவை ஏசிருக்காங்க. ஜெசி சித்தி எங்க அம்மாவை வந்து ஏசிருக்காங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கேன் அப்படின்னு. அதுல என்னையும் ஏசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ சொல்லி என்னையும் சேர்த்து வச்சு. அப்ப எங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நம்ம 2 பேரும் இதை ஈஸியா எடுத்துட்டு போயிருவோம். ஆனா பெரியவங்களுக்கு அப்படி இல்லல்ல. இது உங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலும் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ரொம்ப கோவப்படவும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம வருத்தப்படவும் செய்வாங்க. அதுக்கடுத்தது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் திரும்பவும் கோவப்படவும் செய்வாங்க, வருத்தப்படவும் செய்வாங்க. அதனால ஃபர்ஸ்ட் கார்த்திகரன் மேட்டருக்கு வந்து வீட்ல வந்து ஓகே ஆகட்டும்.
நான் சொன்னாதானே எனக்கு தெரியும், நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் உன் பாட்டுக்கு அவாய்ட் பண்ணிட்டு போனா நான் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் போல, அதனாலதான் நீ என்ன அவாய்ட் பண்ற அப்படி நான் நினைக்க மாட்டேனா? சரி சரி சாரி சாரி, இனிமே இதனால நான் உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவேன் சரியா? ஓகே சரி வா போவோம். இப்பதான் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, சரி வா போவோம். இது வரைக்கும் நான் பார்க்க நல்லா இல்லையாங்கோ? நல்லாதான் இருந்தேன், ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. சரி போதும் ஐஸ் வச்சதெல்லாம்,